அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான தகவல், அடுத்த 2 நாட்களுக்கு தொடர் மற்றும் கனமழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி மழை பற்றி கூட தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு கூடுதல் தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையிலேயே மிதமான மழை பெய்து வருகிறது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், வேப்பேரி, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சேதாப்பேட்டை, கிண்டி, மெரினா உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதுபோன்ற மழை பற்றிய கூடுதல் தகவலை துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழகத்தில் அதிகாலை முதலே மிதமான மற்றும் கனமான மழை பெய்து எந்தெந்த மாவட்டங்களில் பெய்து வருகிறது அப்படி தான் ஒரு கூடுதல் தகவலை பார்த்து கொண்டு வருகிறோம். தற்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அறிவிக்கை விட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நுங்கம்பாக்கம், வேப்பேரி போன்ற மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு பளிச்சென்று ஒரு பதில் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் அதிக மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.